ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி காலையிலே மாடி தோட்டத்துக்கு வந்துட்டேங்க கத்திரிக்காய் எடுக்கிறதுக்கு. முதல்ல ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பித்தோம். இங்கே இருந்த குட்டி செடியில் ஒரு 4 கத்திரிக்காய் கிடச்சிது. அந்த சைடில் பெரிய செடி ஒன்று இருக்குது, அதுலேயும் காய் இருக்குது. அதில் எத்தனை இருக்குது பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த பெரிய செடி. நான் ஒரே ரகமாக மொத்தமே ஊதா கத்திரியே எல்லா செடியிலையும் வச்சுருக்கேன். ஒரு 7-8 செடியில் இருக்குது. அதில் ஒரே ரகமாக இருக்கிறதுனால எனக்கு கட் பண்ணும்போது ஒரே விதமான கத்திரிக்காய் நிறைய கிடைக்குது. இப்போ தான் நான் வேறு வேறு கத்திரிக்காய்ங்க விதைச்சி வச்சுருக்கேன். இன்னும் அதெல்லாம் முளைச்சி வரணும் இதுக்கடுத்து. கத்திரிக்காய் நான் குட்டியாக இருக்கும் போதே எடுத்துடுறேன். கொஞ்சம் விட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஆனால் விதை வர்றதுக்கு முன்னாடி ஸ்பாஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டேஜில் கத்திரிக்காய் எடுத்து சமையல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் குட்டி சைஸாகவே எடுத்துடுறேன். இந்த செடியில் ஒரு 4 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. ஆனால் பிஞ்சுகள் நிறைய இருக்குது, பூவும் இருக்குது. அடுத்து இன்னொரு செடி. இந்த செடியிலையும் காய் எத்தனை இருக்குது பார்க்கலாம். அந்த சைடு ஒரு 2 காய் இருக்குது, எடுத்துடலாம். ஆனால் நல்ல டேஸ்டான கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய். சாதாரணமாகவே கத்திரிக்காய்னாவே டேஸ்ட்டு தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் நிறைய பிஞ்சுகள் இருக்குது. திரும்ப 4 நாளில் கூட எடுக்க முடியும். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு கத்திரிக்காய் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.